நம்ம பண்ணக்காரன் வேற என் மீனாட்சி உனக்கு தெரியுமா? எப்பவும் ஒரு தடவை பார்த்திருக்கேன். அவளை உனக்கு பிடிச்சிருக்கா? என்னடா பேசாம இருக்க? உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா சொல்ல? அபிப்பிராயம் சொல்ற அளவுக்கு நேரா பார்த்தது இல்ல. கொஞ்சம் கருப்பு தான், ஆனாலும் கடையா லட்சணமா இருப்பா. உனக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறது நான் முடிவு பண்ணிட்டேன். அவங்கிட்ட கேட்டேன், நீங்க சொன்னா சொல்றான்னு சொல்லிட்டான் அவன். தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதான் அவளுக்கு நல்ல மாப்பிளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிருக்கேன்ல. ஏண்டா முடிக்கிற? பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போய. ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. தங்கச்சிக்காகத்தான் யோசிச்சேன். அந்த பொறுப்பை நீங்கள் ஏத்துக்கிட்ட பிறகு எனக்கு என்னங்க கவலை? உங்க இஷ்டப்படியே செய்யுங்க. காலேஜுக்கு நேரமாச்சு, ஏன் அங்கே போய் நிக்கிறீங்க? முருகா, இந்த கல்யாணத்துக்கு நீ ஏன் சம்மதிச்ச? உடனே வேற ஏற்பாடுகள் நடக்கிறதுக்குள்ள இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்கலன்னு அப்பா கிட்ட சொல்லணும். அந்த தைரியம் எனக்கு இல்ல. அப்படின்னா சுத்தி வளைச்சு பேச வேண்டாம் லட்சுமி. எனக்கு அந்த தகுதி இல்ல. அந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சது கூட உன்னுடைய நல்வாழ்க்கைக்காகத்தான். உன் தகுதிக்கேத்த மாப்பிள்ளை உனக்கு கிடைப்பா. அவரே மனசு கேட்டவரா இல்லைன்னா மனசை பக்குவப்படுத்திக்கணும். ஏதேதோ காரணம் காட்டி மனசையும் அதனுடைய நியாயமான ஆசைகளையும் கொலை செய்யற கோழத்தனம் எனக்கு இல்ல முருகா. அன்னைக்கு சொன்னனே ஞாபகம் இருக்கா? கதாநாயகி சந்தியா சிக்கலான இந்த கதைய சிக்கல் மேலும் இறுகி போன இந்த நிலையில கூட சுபமா முடிக்கத்தான்